நல்ல வேளை அருக்காணி பக்கத்துல இல்ல. ஒரு பெரிய கட்டை எடுத்து தெருப்புழுதி மண்டையில அடிச்சா அவனுக்கு நடந்ததெல்லாம் மறந்து போயிடும். இப்படியே விட்டுட்டு ஓடிடலாம். டேய் தெருப்புழுதி, நீ காலிடா. எங்க கட்ட வரேன். தெருப்புழுதி என்ன மாமா? இத வச்சுக்க. ஐயோ அண்ணா, என் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அது உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க எங்க இருக்கு? யார் என் தலையில அடிச்சது? இவன் தான் உங்களை அடிச்சான். மாமா பாத்தீங்களா? ஆமாங்கிற பாருங்க. அடேய், உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி. தம்பியா? ஆமாப்பா. இருந்து உனக்கு $10,000 எழுதி கொடுக்க போறேன். $10,000? ஏங்க, நான் தான் உங்களை கட்டியால அடிச்சேன். கையில கடிய வச்சுக்கிறவனுக்கு தான் அந்த 10,000. அத குடுறா. வாங்க மாமா, தர மாட்டேன். இந்த பாருப்பா, அவன்கிட்ட நீ கட்டிய புடுங்கினாலும் அந்த $10,000 அவனுக்கு தான். என்ன பாக்கி சொத்து? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சம்சாரத்து பேர்லயே எல்லா சொத்தையும் எழுதி வைக்க போறேன். ஐயோ அண்ணா. ஆமா, என் தம்பி எங்க போறான்? நயாகரால குதிக்க போறாரு. அடே, கட்டையால் அடிச்சதுனா கடைசியில $10,000 உனக்கா? கவலைப்படாத மாமே. நான் உங்ககிட்ட ஒரு $100 வாங்கினேன்ல, அத வட்டி போட்டு என் அன்பளிப்பா குடுத்துறேன். ஐயோ நேரம். நீயா? என்ன விஷயம்? கோபி இருக்காரா? ஒரு முக்கியமான விஷயமா அவரை பாக்கணும். மாமா குளிக்கிறாரு. நான் பாக்கணுமே. குளிக்கிறதெல்லாம் பாக்க கூடாதுமா. பேசணுங்க. பாக்கவே கூடாதுன்ற பேசணும்ன்றியே. ஹாத்தி சோ கியூட். இந்த பாரு, திட்டுற வேலை வச்சுக்காத. ஐயே, நான் புகழ்ந்து பேசினேங்க. அப்படியா? புகழ்ந்து பேசிட்டே இரு, நான் மாமாவை அனுப்புறேன். உள்ள வந்து உட்கார். இதுங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது. காலங்காத்தால வந்து உட்கார்ந்துட வேண்டியது. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங். என்ன காலங்காலத்தால திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வரதுக்கு நான் என்ன தும்மலா? எனக்கு ரொம்ப தேவைதான். உள்ள உட்கார சொன்னாக்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? அமெரிக்கால வந்து புழுங்குற ஒரே ஆள் நீங்க தான். என்ன விஷயம்? உங்களால ஒரு சின்ன வேலையாகணும். என்ன விஷயம்? இந்த விஷயம் உங்க வைஃபுக்கு தெரியக்கூடாது. இங்க தனியா வந்து உட்காரும் போதே நினைச்சேன். சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல லோன் போடலான்னு இருக்கேன். நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணுமா? அது இல்லங்க, எங்க அப்பா ரொம்ப நாளா விறகு கடை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த முட்டுக்கட்டையே வச்சு விறகு கடை ஆரம்பிக்க வேண்டியதானே? கொஞ்சம் சீரியஸா பேசலாமா? சொல்லுங்க. அந்த லோன் சாங்ஷன் ஆறதுக்கு நீங்க தான் எம்டி கிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்களும் அவரும் ஒரே ஊருக்காரங்க. இல்லையா? அமெரிக்கா வந்தோம், ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஜாதிக்காரங்க, இதெல்லாம் விடாப்படியா புடிச்சு வச்சிட்டு இருக்கோம்ல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தப்படுறாதீங்க. நான் எம்டி கிட்ட சொல்லி எப்படி லோன் வாங்கி தரேன். இதுக்காக காலங்காலத்தால இங்க கிளம்பி வந்தீங்க? ரொம்ப விசேஷம். ஐம் சாரி, கண்ணில் பட்டுச்சா? ஒரு நிமிஷம் இருக்குமா? கண்ணை கசக்காதீங்க. காமிங்க. ஓபன் பண்ணிக்க. ஹலோ அப்பா. நீ நல்லா இருக்கியா? திருப்பதி நல்லா சாப்பிடுறானாமா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரம்மா? நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். ஆனா உங்க மாப்பிள்ளை பண்றதான்ப்பா சரியில்லை. என்னம்மா ஏதோ சத்தம் கேக்குது? தெரியல, நான் என் வாழ்க்கைய நினைச்சு அழுறேன். இது என்ன டிவியா? நீ அழுகுறதெல்லாம் தெரிய. மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. தோட்டத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரா? ரொம்ப முத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுமா? ஐயோ, நான் என்ன தனியா பேசிட்டு இருக்காரு நான் சொன்னேன். அவரு வேற ஒருத்தியோட பேசிட்டு இருக்காரு. என்னது? இந்த வேடச்சந்தூர் வேலுசாமியோட மருமக வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த ஆண்டக்குடி ஆறுமுகமாக வேலுசாமியோட மருமக வேற ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த சின்ன புலையூர் சின்னையனோட பேர வேலுசாமியோட மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கானா? எடுமா அந்த திருநெல்வேலி கத்திய. ஐயோ அப்பா, இதுக்காக 50,000 செலவு பண்ணி நான் இந்தியா வர முடியுமா?
நம்ம வீட்டு ட்ரங்க் போட்டிக்கு அடியில இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த வேடச்சந்தூர் வேலுசாமி தன்னோட நிலம் தோப்பு துறவு எல்லாத்தையும் வித்தாவது வந்து அமெரிக்காவில் நிப்பான். அதுவும் அந்த திருநெல்வேலி கத்தியோட. இத அந்த அறிவில்லாத மாப்பிள்ள கிட்ட சொல்லு. சரிப்பா, சீக்கிரம் வந்துடுங்க. அப்பா வரட்டும், மாமா ஒரு வழி பண்ணுவோம். ஏய் அர்க்காணி, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நான் ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன், காஃபியே கொண்டு வரலையே. பசுமாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அமெரிக்கா வந்தும் அதே காரணமா? யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? யாரும் இல்ல, ராங் நம்பரு. ராங் நம்பர் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பரவாயில்ல, இன்னும் நல்லா பேச கத்துக்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆபீஸுக்கு போய் அந்த சிரிக்கியோட கூத்தடிக்கு போறீங்க? போ மாமு போ. என் அப்பா வரட்டும், அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். என்னம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகன்னு சொன்னா இந்த கடல் பக்கமா கூட்டிட்டு வந்திருக்கிறியே? ஆமா, அமெரிக்காவில எல்லாரும் கடல் பக்கமா தான் குடியிருப்பாங்களா? ஆமா, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஊடு தோட்டம் துறவு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னியே, இந்த கடல் பக்கமா தான் வந்திருக்கிற. ஊடு எங்கம்மா? ஐயோ அது இல்லப்பா, மாமாவை பத்தி வீட்டுல பேசினா அவர் உஷாராட மாட்டாரா? அதனாலதான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ளைய பத்தி நீ போன்ல சொன்னதெல்லாம் என்னால நம்பவே முடியலம்மா. மாமாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ விஷயம் இருக்கு. நாங்க அமெரிக்கா வந்து இறங்கும் போது பிளேன் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு தலையில வைக்க வேண்டிய பூவை மாமா கையில கொடுத்து மாமா கைய தொட்டு தொட்டு குளிக்கினாப்பா. அது மட்டும் இல்ல, எப்ப பாரு அந்த பொண்ணும் மாமாவும் இங்கிலீஷ் பேசல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க. எனக்கு சொல்லவே வாய் கூசுது. வாய் குச்சுதா கண்ணு? அப்ப நீ மாங்காய் சாப்பிடுறியா? ஐயோ அது இல்லப்பா, நேத்து மாமாவும் அந்த பொண்ணும் நம்ம வீட்டு தோட்டத்துல விவசாயம் பண்ணாங்களா? ஐயோ அப்பா, கூடமா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உங்க மீச துடிக்கணும், கண்ணு சிவுக்கணும். மாப்பிள்ள நல்லவரு, படிச்சவரு. அவர் பின்னாடியே போய் கவனிக்கிறேன். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு,